ஹலோ எவ்ரிவான். ஸோ இங்கே டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள். ஸோ என்னென்னா, சரி, நீங்கள் சில டிஎம்ஸில் வந்து டெலிகிராமில், ப்ரோ நான் உங்களுடைய சேனல்லாம் பார்த்துருக்கேன், இதில் சேனலில் யூடியூப்பில் இருக்கக்கூடிய வியூஸு, அப்புறம் டெலிகிராம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய கவுண்ட்டு, சப்ஸ்கிரைபர்ஸு, இவங்களாம் வந்து ரொம்ப பெரிய நம்பராக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால் வந்து நான் ஜாயின் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் ஃபாலோ பண்ணுறேன், நான் ஜாயின் பண்ணலை. இப்போது ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அது ரொம்ப பெட்டராக இருக்குது, அதாவது டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா, டிக்ரேட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டு. ஆக்சுவலாக இங்கே நான் சேனலை ஆரம்பித்து வந்து 1.5 years ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ எனக்கு அப்புறமா ஆரம்பித்தவங்க யூடியூப்பில் வீடியோ போட்டுறதா இருக்கட்டும், ஷார்ட்ஸ் போட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாமே மேபி நிறைய பேர் வந்து நானும் கூட பார்த்துருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைப் கவுண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. அண்ட் டெலிகிராம் சேனல்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் நிறைய வந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுவும் மற்றவங்களை எதுவும் நான் சொல்லலை. நான் நிஜமாகவே ட்ரேடிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல் டைம். சரிங்களா? நான் ஒரு யூடியூபர் கிடையாது, நான் ஒரு ப்ரமோஷன் பண்ணுறது கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா நான் ஃபுல் டைமே ட்ரேட் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ இதில் தான் என்னுடைய ஃபுல் டைம் கொடுக்க முடியுமே தவிர, என்னுடைய ஃப்ரீ டைமில் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ கூட பார்த்திங்கன்னா வந்து வாரம் கரெக்டாக வருது, டேட்டு கரெக்டாக வருதுலாம் அப்படிலாம் இல்லை. என்னோடய ஃப்ரீ டைம் பார்த்து போடுறேன், ஓகேங்களா. ஸோ எனக்கு இங்கே என்னோடய பர்சனல் லைஃபு, சேம் டைம் இந்த டெலிகிராமில் மெம்பர்ஸ்க்கு டவுட் சால்வ் பண்ணுறது, அப்புறம் என்னுடைய ட்ரேடிங், அதுக்கே மேஜரான டைம் போயிடுது. ஸோ நான் ஃபுல் டைம் ட்ரேடரை தவிர ஃபுல் டைம் யூடியூபரோ இல்லை கோர்ஸ் செல் பண்ணுறதுக்கு ப்ரமோஷன் பண்ணுறதோ எதுவும் பண்ணுறது இல்லை ஆக்சுவலாக. சரி, இப்போது நீங்களே கூட ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு ஒரு ஒரு லோ ப்ராஃபிட் வர ஒரு இடத்துல உங்களோட டைம் கொடுப்பீங்களா? அதாவது ட்ரேடிங்கை விட்டுட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்கில் மோர் தென் எனஃப் மணி அப்படின்றது மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இல்லை உங்களுடைய கோர்ஸ் செல் பண்ணுறது, இதில் ஒரு டைம் கொடுத்து கோர்ஸ்லேருந்து என்ன வந்துட போகுது பெருசாக இல்லையா? ஸோ அதில் ஒரு டைம் கொடுத்து ஒரு பெரிய அமௌண்ட் வர வேண்டிய இடத்துல டைம் கொடுக்காம இங்கே கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? எனக்கு தெரியல. ஸோ நான் முன்னாடி சொன்ன ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணுறேன். நான் எதுவும் ப்ரமோஷன் எதுவும் பண்ணுறதில்ல, முன்னாடி சொன்ன மாதிரி, ஓகேங்களா. என்னோடய ஃப்ரீ டைமில் கொடுத்துட்ருக்கேன். என்னால் ஒருத்தருக்கு 2 பேருக்கு இதுமாதிரி பதில் சொல்ல முடியல, அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹோப் யூ கைஸ் யார் கொஸ்டின் கேட்டிங்களோ அவங்களாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ போன ஃபர்ஸ்ட் செஷன்ஸில் எஸ்என்ஆர் பற்றின ஃபர்ஸ்ட் வீடியோ அது. ஸோ அதில் வந்து கான்செப்ட் என்னென்னா, டெய்லி டைம் ஃப்ரேமில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது ஓவராலாக ஒரு பேசிக் திங் கொடுத்துருப்பேன் இல்லையா? அது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ண வேண்டியது, ஓகேங்களா. ஸோ இது வந்து M30 மினிட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸு. ஸோ டோட்டலாகவே இதில் வந்து 2 டைம் ஃப்ரேம் தான் மேஜர், டெய்லி அப்புறம் 30 மினிட். 4 hours அப்படின்றது ரீஎன்ட்ரி மெத்தட்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அது எதுக்காக அப்படின்னா, இது M30 அப்படின்றது நீங்கள் டெய்லியில் எஸ்என்ஆர் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா அப்புறம் 30 மினிட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பார்த்தீங்களா எஸ்எம்ஏ அப்புறம் கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸு, என்ட்ரி மெத்தட்ஸ்லாம் இதில் டேரெக்டாக பார்த்துருவீங்க டெய்லியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக M30, ஓகேங்களா. இந்த இடத்துல நீங்கள் இன்கேஸ் வந்து என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 4 hour போயிடலாம். இந்த வீடியோன்றது 4 hour பற்றின ஒரு டாபிக் கிடையாது, இது டோட்டலாக M30. மேபி இந்த ஒரு என்ட்ரி நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அது லேர்ன் பண்ணுங்கள். மேபி இங்கே என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே M30 பற்றினது. 30 மினிட்டில் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம்ஸ் தான் இங்கே இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ கைஸ், இங்கே போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதில் எஸ்என்ஆர் இங்கே இருக்கக்கூடிய லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணியிருக்குன்றது தெரியும். ஸோ இதில் ஒரு எஸ்என்ஆர் ட்ரா பண்ணுறதுக்கு ரீசன் ஜஸ்ட்டு இந்த ஒரு பிளாக் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஹேமர், இதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு கேண்டில் இருக்கு இல்லையா, இதையும் விட்டுருங்க. அதாவது இங்கே இந்த சைடு எதுவுமே வேண்டாம், அப்புறம் இந்த சைடு எதுவுமே வேண்டாம். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபேஸை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வச்சு நான் எஸ்என்ஆர் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது
இந்த ஒரு எஸ்என்ஆர் ட்ராப் பண்ணுறதுக்கு ரீசன் இங்கே ஒரு ஹை இருக்குது, இந்த ஹை ஓகேங்களா. இந்த ஒரு ஹைஸை நான் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஏரியாவிலேருந்து இதுதான் லைவ் மார்க்கெட்டு ஓகேங்களா. ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஒரு என்ட்ரி தான் இன்றைக்கி மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ரேலி பேஸ் ரேலி ஓகே. ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாம் இருக்குல்ல மல்டி டச்சஸு. ஸோ இந்த ஏரியாவும் நான் ட்ரா பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். ஸோ தென் கீழே அதாவது ரேலி பேஸ் ரேலின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் டச்சஸ் இருக்குல்ல, இந்த ஏரியாவெல்லாம் வந்து மல்டிபிள் டச்சஸ்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தாலே தெரியுது இதான் ரீசெண்டான லோ ரைட். அதாவது இது லோ, இது ஹை, அகெயின் மார்க்கெட் இது லோ வருது. இப்போ மார்க்கெட்டிங் வந்து பை போகணும் ஓகே. ஸோ அப் ட்ரெண்டுன்றது தெரியுது. ஸோ இந்த எஸ்என்ஆர் ட்ராப் பண்ணுறது தான் ரீசன். ஸோ இதுக்கப்புறமா டெய்லி டைம் ஃப்ரேமில் எஸ்என்ஆர் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஒரு ரேலி பேஸ் ரேலி கேண்டில் மார்க் பண்ணி போயிடுச்சு. அதாவது இந்த எஸ்என்ஆர் மார்க்கெட் பிரேக் பண்ணியாச்சு இந்த கேண்டில் பர்டிகுலர் கேண்டில். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் அதாவது நாளைக்கு இந்த கேண்டில் இது ஒரு டெய்லி டைம் சார்ட்டு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறமா இந்த எஸ்என்ஆர் நெக்ஸ்ட் டே நான் வந்து என்ன பண்ணுறோன்னா 30 மினிட் போகிறோம் ஓகேங்களா. 30 மினிட்ன்றது இது உங்களுடைய டிமாண்ட் ஏரியா, தட் மீன்ஸ் சப்போர்ட் ஏரியா. ஸோ மார்க்கெட்டில் டைரெக்டாக 30 மினிட் போகும்போது சரி இந்த ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது டெய்லி பிரேக் அவுட் கேண்டில். அதாவது இங்கே ஆரம்பித்து இங்கே வரையும் 24 ஹவர்ஸு ஓகேங்களா. இது நேற்று நடந்த இந்த கேண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்றைக்கான நாள்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இது நேற்று கேண்டில். இந்த கேண்டில் தான் நான் இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே ஓகேங்களா, நெக்ஸ்ட் டே வரணும். மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதும் நைட்டு ஃபுல்லாக கன்சால்டேட்டு மார்க்கெட்டில் வால்யூம் இல்லை. ஒன்ஸ் உங்களுடைய லண்டனோ இல்லை நியூயார்க்கோ அது பேஸ்டாக அந்த பேர்ஸை பொறுத்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமிங் அந்த மாதிரி செஷன் டைமில் மார்க்கெட் உங்களுடைய ஏரியாவை டச் பண்ணும் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய டிமாண்ட் ஏரியா, டிமாண்ட் சப்போர்ட் ரெண்டு மூணு தான். ஸோ மார்க்கெட் டச் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸு. கேண்டில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க எங்கல்ஃபிங் கேண்டிலு, அப்புறம் ஹேமரு, அப்புறம் இன்வெர்டட் ஹேமரு, அப்புறம் ஹேங்கிங் மேன் நான் உங்களுக்கு லைவ் சாட்டில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் கேண்டில் பேட்டர்ன்ஸ்லாம் இங்கே ஃபார்ம் ஆகும் ஆஃப்டர் இந்த டிமாண்ட் டச் பண்ணதுக்கப்புறமா, சப்போர்ட் டச் பண்ணதுக்கப்புறமா. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மூவிங் ஆவரேஜோடைய கலர்ஸ் பாருங்கள். 2 மூவிங் ஆவரேஜ் இருக்குது. இதில் 20 மான்னு சொல்லிட்டு இருக்கிறது இந்த ப்ளூ கலர் மூவிங் ஆவரேஜ் ஓகேங்களா. இதில் ரெட் அப்படின்றது 50 மா ஓகே. ஸோ இதோட க்ரைட்டீரியா என்னென்னா 30 மினிட் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த மூவிங் ஆவரேஜை இங்கே வரக்கூடிய புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல் பேக் மார்க்கெட் டச் பண்ணிட்டு தானே பை போகணும். ஸோ அப்போ இந்த புல் பேக் அப்படின்றது இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை டச் பண்ணியிருக்கணும், அது மஸ்ட்டு ஓகே. ஸோ டச் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ செகண்ட் க்ரைட்டீரியான்றது இந்த சப்போர்ட்டை டச் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியான்றது இந்த ரெட் மா டச் பண்ணியாச்சு 50 மாவை. ஸோ செகண்ட் வந்து இந்த ஏரியாவை டச் பண்ணணும். 2 முடிஞ்சிச்சா. ஸோ தேர்ட் ஒன்றுன்றது கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸு. இது என்ன கேண்டில், இது எங்கல்ஃபிங்கும் கிடையாது, ஹேமரும் கிடையாது, இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் அப்படின்னு கேட்டால் இது கண்டிப்பாக ஒரு பேட்டர்ன் ஓகே. ஸோ எப்படின்னா இது ஒரு பிஹைண்டில் ஒரு சைக்காலஜியே இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த கேண்டில் சைக்காலஜியை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டீப்பாக நான் ஒரு வீடியோவை போடுறேன். ஏன்னா அது அவ்வளோ பெரிய கண்டென்ட்டு. ஸோ மார்க்கெட்டில் இந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய கேண்டில். இந்த கேண்டில் பார்த்த உடனே என்ன தோணும், ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்து டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணியிருக்காங்க சப்போர்ட்டை அப்படின்னு தான் தோணும் இல்லையா. அடுத்தது ஃபுல்லாகவே மார்க்கெட் ஃபுல்லாக செல்லு அப்படின்ட்டு அப்படி கிடையாது ஆக்சுவலாக. சரி மார்க்கெட் இது ஒரு என்ன தான் கேண்டில் வந்து பார்க்குறதுக்கு பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, சின்ன சைஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, ரியல் வால்யூம் அதுதான் ஆர்ட் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வால்யூம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. நான் உங்களுக்கு சிம்பிளாக இது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது சப்போர்ட்டு ஓகே. ஸோ என்ன ஆகுனா மார்க்கெட்டு இப்போது செல் ஆகிட்டே வந்துடுன்னு வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கேண்டில் வருது, இங்கே பெரிய கேண்டில் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு அப்படின்னா, அதாவது பெரிய ஹியூஜ் கேண்டில் இங்கே சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக இது டிமாண்ட் ஏரியா நான் வச்சுக்கோங்க. இந்த டிமாண்ட் டச் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஒரு பெரிய செல் கேண்டில் அப்படின்றது வீக்கான கேண்டில்னு அர்த்தம் ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் ஒரு லைக் ஏமாற்றுறதுக்கான ஃபேக் கேண்டில், பீப்புள்ஸை ஈஸியாக ஏமாற்றுறதுக்கான கேண்டில் இது எல்லாமே. ஸோ அதே மாதிரி இது பை போகுதுன்னு வச்சுக்கோங்க. மேலே சப்ளை இருக்குது,
அதே மாதிரி இந்த ஒரு கேண்டில் பை கேண்டில் ஸ்ட்ராங்கான கேண்டில் டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கான கேண்டில்ன்றது வீக்கான கேண்டில். அதாவது கேண்டில் பார்க்குறதுக்கு அது ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்கும், ஆனால் பிஹைண்ட் அந்த கேண்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா, அது உங்களால் ஜஸ்ட் இந்த ட்ரேடிங் வியூலாம் பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணணும். ஆனால் அதை லேர்ன் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? டெல்டா வால்யூம்லாம் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்கணும் தான். பட் ஆனால் இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தேவையில்லை. ஸோ இந்த சப்போர்ட்டை உங்களுக்கு மார்க்கெட் பியரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக டச் பண்ணியிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது வீக்கான கேண்டில், இது ஒரு பியரிஷ். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது அப்படின்னா அது ஒரு வீக்கான கேண்டில். ஓகேங்களா? இது எப்போவுமே வீக் அப்படின்னா இது எப்போ ஸ்ட்ராங்கான கேண்டில், அதாவது இந்த ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து பெருசாகவும் இருக்கும். அது எப்போ வேலிட் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ரேலி போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர், அதாவது சப்ளை, இது நான் வச்சுக்கோங்க ரெசிஸ்டன்ஸ் சப்ளை. ஓகே, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த செல் கேண்டில்ன்றது வேலிடு, அதாவது நிஜமாகவே இது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி ஸ்ட்ராங்கான கேண்டில், சப்போர்ட்டை டச் பண்ணி ஸ்ட்ராங்கான பேரிஷ் கிடையாது. ஓகே, இதுவும் பேரிஷ் கேண்டில், இதுவும் பேரிஷ் கேண்டில் இங்கே டச் பண்ணிட்டு வருது. ஆனால் இது வீக்கு, இது ஸ்ட்ராங்கு. ஓகேங்களா? இது ஒரு பேசிக்கு. அதே மாதிரி இந்த ஒரு புல்லிஷ் பாருங்கள், இந்த புல்லிஷ் அப்படின்றது மார்க்கெட்டிங்க செல் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஆஃப்டர் டிமாண்ட் டச் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக பை போயிருக்கு அப்படின்னா இது நிஜமாகவே வந்து வால்யூம் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அதாவது பார்க்குறதுக்கும் பெரிய கேண்டலாக இருக்கும், சேம் டைம் பிஹைண்ட் அந்த கேண்டலுக்கு உள்ளேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், வால்யூம்லாம். ஓகேங்களா? நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். ஓகேங்களா? நீங்கள் அவ்வளோ டெக்னிக்கலாக போய்ட்டு லேர்ன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ரியல் சார்ட்டில் போய்ட்டு எஸ்என்ஐ ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லி பாருங்கள். சரி, இங்கே கூட பாருங்கள், மார்க்கெட்டிங் வந்து பை போயிட்டே இருக்குது. ஸோ போயிட்டு இந்த ஸ்ட்ராங்கான கேண்டலுக்கு அப்புறமா தானே செல் ஆகிருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் இங்கே எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஒரு செல் கேண்டல் டிமாண்ட் ஏரியாவில் லோயஸ்ட்டு லோவில் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பெரிய கேண்டலுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? இது பிஹைண்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேசிக். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இது நான் இப்போ டிமாண்டுன்னு சொல்லி பேசிகிட்ருக்கேன், சப்போர்ட்டு. ஸோ ஒன்ஸ்க்கு இந்த பெரிய கேண்டில் வந்து டச் பண்ணதுக்கப்புறமா எனக்கு தெரியும் இது வந்து வீக்கான கேண்டில்னு சொல்லிட்டு. ஆனால் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஒரு ஓகே செல் ஆகிடுச்சு, இவ்வளோ பெரிய ஹியூஜ் கேண்டில் இருக்குது, மொமெண்டம் செல், ஸோ அதுக்கப்புறமா செல் பண்ணலான்னு சொல்லிட்டு செல் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஸ்டாப் லாஸ் அது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிமாண்ட் டச் பண்ணின இந்த மாதிரியான கேண்டில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து ஃபேக்கான கேண்டில்னு சொல்லிவிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்தது ஒரு புல்லிஷ்கான கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. ஸோ அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இங்கே என்னவாக வேணா இருக்கலாம், முன்னாடி சொன்ன மாதிரி ஹேமராக இருக்கலாம், இல்லை ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கலாம், இல்லை எங்கல்ஃபிங்காக இருக்காது இந்த மாதிரி பேட்டர்னில், ஆல்டர்னேட்டிவ் கேண்டில் ஏதாச்சும் இருக்கலாம். ஓகேங்களா? ஹேமர் ஏதோ வாட் எவர். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது என்ட்ரி எடுத்திங்க அப்படின்னா இதுதான் உங்களோட என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டலுக்கு ஒரு 1 or 2 பிப்பு கீழே. ஓகே, இதுவும் கோல்டாக இருக்குது அப்படின்னா 3 பிப் 4 பிப்பு கிட்ட கீழே வைப்பீங்க, ஏன்னா கோல்டு வால்யூம் அதிகம். ஆனால் ஜிபிபி பேர்ஸு யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி இதெல்லாமே ஓகே, ஒரு 2 பிப்பு வந்து கீழே வச்சா அது எனஃப். ஓகேங்களா? அது ரொம்ப தாராளம். ஏன்னா மேபி மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா இது மேனிப்புலேஷன் ஆகுறது அப்படின்றது இந்த ஒரு ஏரியாவை ஹண்ட் பண்ணிவிட்டு பை போகிறது மேனிப்புலேஷன்ஸு. ஆனால் மேனிப்புலேஷன் ஆகாது. இது என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ வரையும் கரெக்டாக மார்க்கெட் வந்துட்டு கீழே வரையும் வந்துட்டு ஹண்ட்டு கூட பண்ணாது, அகெயின் மார்க்கெட் வந்து பை போயிடும். ஓகேங்களா? இது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட்டு ரீசனாக உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நான் சொல்கிறது பைக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டுருக்கேன், நான் வச்சுக்கோங்க. செல்லுக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதுலேயும் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸ்ப்ரெட்டுக்காக தான் இந்த ஒரு ஃபிப்ன்றது தள்ளி வைக்கிறோம், இது மேனிப்புலேஷனுக்காக கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடு. ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறோம், டெய்லி கேண்டில் பிரேக் அவுட் ஆகுது, அப்புறம் 30 மினிட் டைரெக்டாக ஸ்விட்ச் பண்ணுறோம், சப்போர்ட்டில் கேண்டில் டச் பண்ணணும். ஓகேங்களா? அது ஒரு விஷயம். அப்புறம் 50 மாவை மார்க்கெட் அதுக்கு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றத டச் பண்ணியிருக்கணும், அது செகண்ட் விஷயம். ஸோ தேர்ட் விஷயன்றது கேண்டில் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஓகேங்களா? அது மஸ்ட்டு. ஸோ அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா ட்ரேட் எடுப்பீங்க. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். என்னென்னா இங்கே என்கிட்ட டேக் ப்ராஃபிட் இல்லை. ஓகே, ஸோ இங்கே ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா டேக் ப்ராஃபிட் அப்படின்றது நம்ம ட்ரேட் எடுத்தது எங்கே, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம் இல்லையா, இங்கே ட்ரேட் எடுத்தோம்.
இது இந்த ஏரியா அப்படின்றது ரீசெண்டாக இருக்கக்கூடிய என்னுடைய டெய்லியோட ஹை. அப்போது இந்த ஏரியாவை நான் இங்கே டேக் ப்ராஃபிட் வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஏரியாவை ஆல்ரெடி கேண்டில் டச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஒரு லெவல் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. மேபி மார்க்கெட்டு இந்த லெவலை தாண்டி போகும்னு அர்த்தம். மேபி இந்த ஒரு கேண்டில் இந்த ஒரு ஏரியாலேயே லைக் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணாமல் பில்லோவில் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டிபி தாராளமாக இந்த ஏரியா வைக்கலாம். ஆனால் இந்த ஒரு கேண்டில் ஆல்ரெடி இங்கே உங்களுடைய ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது கேண்டில் இதுக்கு மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது உங்களுடைய இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எது? இந்த ஏரியா. ஸோ உங்களோட டேக் ப்ராஃபிட்ன்றது இந்த ஏரியாவில் நீங்கள் வைக்கலாம். ஸோ ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா டேக் ப்ராஃபிட்ன்றது அபோவில். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய ஆல்ரெடி அதான் நேற்று சொன்னால போனாட்டி நேற்றே இந்த கேண்டில் வந்து டெய்லி கேண்டில் அப்படின்றது இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. மார்க்கெட்டு இங்கேருந்து பை அகெயின் போக போகுதுன்னு அர்த்தம். அதாவது ரேலி பேஸ் ரேலிங்க, மார்க்கெட் ஃபுல்லாக அப் ட்ரெண்டு. அப்போது இங்கேருந்து மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் போகிற மார்க்கெட்டு திரும்ப நம்ம இங்கேயே டேக் ப்ராஃபிட் வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே தானே போவோம் ஹை வச்சுட்டு. அப்போது நெக்ஸ்ட் ஏரியா இது இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இங்கேயும் மார்க்கெட் அகெயின் பை போகுது அப்படின்னா ப்ரீவியஸாக அதாவது இதுக்கு ப்ரீவியஸாக இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஓகேங்களா? ஸோ டேக் ப்ராஃபிட்ன்றது இந்த இடத்துல வைப்பீங்க. அதாவது இதோ இந்த ஏரியாவில். ஓகே. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா, என்னென்னா இங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை டச் பண்ணணும், செகண்ட் மூவிங் ஆவரேஜ், தேர்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸு, ஃபோர்த் ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்றது இதில் காட்டுறேன். இப்போது நம்ம முன்னாடி இப்போ இங்கே பார்க்கும்போது சில கேண்டில்ஸ் எல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னால அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள். ஸோ இதில் இந்த கேண்டலுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் விட்டுருங்க. அண்டு இதெல்லாம் கூட விட்டுருங்க. இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கப்புறமா இதெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் இந்த ஒரு ஏரியாவை பாருங்கள். ஏரியா பார்த்தீங்கன்னா ரேலி பேஸு ரேலி அகெயின் பேஸ் ரேலி. ஸோ இதில் இந்த ஒரு ஏரியாவை நான் வந்து இந்த ஒரு லோ இருக்கு இல்லையா, இந்த லோவை நான் ஒரு லெவலாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சிடர் பண்ணிவிட்டு இதுக்கு அபோவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இது இந்த ஒரு ஏரியா. இந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணி நான் இங்கே மார்க் பண்ணுற ஏரியாவை கன்சிடர் பண்ணி தான் இந்த எஸ்என்ஆர் லெவலில் ட்ராப் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இங்கே லெவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல லைனு, இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? நான் இதை கன்சிடர் பண்ணவே இல்லை. நான் டோட்டலாகவே இதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த இங்கேருந்து லைன் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளியராக போட்டுருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இது ஞாபகம் எல்லாம் போட்டுட்டேன். ஸோ நான் இங்கே சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மேலே இது இந்த ஏரியான்றது ஒரு கீ லெவலாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இது போதும் இந்த மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. இந்த லெவல் 3 லெவல் போதும். ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியா அப் சைடில் பிரேக் பண்ணதுக்கப்புறமா, அதாவது இது லோ ஹை லோ, இப்போ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ரைட்? ட்ராப் பேஸ் ட்ராப்பு. இந்த பேஸை கேண்டில் வந்து பிரேக் பண்ணி அப் சைடில் க்ளோஸ் வச்சுருக்கு இந்த கேண்டில். அகெயின் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, வேலிடான பிரேக் அவுட் இது. இப்போது 30 மினிட்டுக்கு டேரெக்டாக ஸ்விட்ச் பண்ணுறோம். ஸ்விட்ச் பண்ணும்போது சரி அதே மாதிரி தான் இங்கே ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஜோன் மாதிரி. இது வந்து லண்டன் செஷன். ஓகே. இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து நியூயார்க் செஷன். ஸோ இதில் இது வந்து பேஸ்ட் ஆன் த பேரை பொறுத்து. ஓகேங்களா? எந்த செஷன்ஸில் எந்த பேரில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது, அது எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த சேனல்லையும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஓகேங்களா? நான் லிங்க்கு கூட இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த பேர் வந்து EURUSD இல்லையா? ஸோ இதுக்கு டெய்லியும் EURUSD தான். இங்கே 30 மினிட் போய்ட்றோம். 30 மினிட் போனீங்க அப்படின்னா இந்த பேர் அப்படின்றது லண்டன்லேயும் ஒர்க் ஆகும், நியூயார்க்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ நான் இந்த லண்டன்லேருந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இது என்னுடைய டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தது ஆல்ரெடி இங்கே டெய்லி கேண்டில் இருந்துட்டு அபோவில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட்டு. நம்ம நெக்ஸ்ட் டே ரீடெஸ்ட் பார்த்து பை பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அப்போது இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் என்ன, இந்த சப்போர்ட்டை டச் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட்டு. கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது டச் பண்ணியிருக்கேன். அது எப்போ டச் பண்ணியிருக்கேன், பிங்க் கலர் ஜோன் வரும்போது, அதாவது நியூயார்க்கை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா. ஓகே. ஸோ அது ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. செகண்டு இந்த மூவிங் ஆவரேஜ் 50 மாவை டச் பண்ணியிருக்கணும். ஃபார்ச்சுனேட்லி இது வந்து சப்போர்ட்டுக்கு முன்னாடியே டச் பண்ணியாச்சு. சில டைமில்
என்ன ஆகும்னா சப்போர்ட்டை டச் பண்ணிவிடும், ஆனால் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணாது. ஓகேங்களா? இதான் நீங்கள் கண்டுக்கவே வேண்டாம். அதான் இல்லை, ஆல்ரெடி டச் பண்ணியிருக்கு, எப்போயுமே டச் தான் பண்ணியிருக்கு, 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு முடிவு பண்ண வேண்டாம். ஸோ இது சில டைமில் சப்போர்ட்டை டச் பண்ணதுக்கப்புறமா கூட இந்த மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்காது. ஓகே, ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே முடிஞ்சிருச்சா? தேர்ட் ஒன் என்ன? கேண்டில் கன்ஃபர்மேஷன். இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன். ஏன்னா இங்கே பை பண்ண போகிறீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹேமராக இருக்கட்டும், இல்லை எங்கல்ஃபிங் கேண்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்பின்னிங் டாப்பு வாட்டவர், அந்த கேண்டல்ன்றது பை பண்ண போகிறீங்க அப்படின்னா புல்லிஷில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இந்த கேண்டல் புல்லிஷ் கேண்டல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே ஓப்பனிங்க அது க்ளோசிங் இருக்குது. ஓப்பன்ன்றது இந்த ஒரு பியர்ஸோட க்ளோசிங்கு, இதோடைய க்ளோஸ்ன்றது அபோவில் இருக்குது. ஸோ இது ஒரு புல்லிஷ் கேண்டல். ஸோ கேண்டல் கிடச்சாச்சா? 3மே இருக்குது. 3மே இருக்குது. 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், போன வாட்டி சொல்லாமல் இருந்தது. என்னது? செஷன். இந்த 2 செஷனுக்குள்ளே தான் உங்களுடைய என்ட்ரி இருக்கணும். ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக அது. இது இல்லைன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்போது எக்ஸாம்பிள், ஒரு 11:30க்கு வந்து லண்டன் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய என்ட்ரின்றது ஒரு 9 மணிக்கு, இப்போ இங்கே நடந்துகிட்ருக்க சினாரியோன்றது ஒரு 9 மணிக்கு காலைல நடக்குது, இல்லை 8 மணிக்கு நடக்குது, இல்லை நைட்டு வந்து 10 மணிக்கு நடக்குது அப்படின்லாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுன்றது 11:30 டு நைட்டு ஒரு 8 o'clock இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் என்ட்ரி இருந்துச்சுன்னா எடுங்க. அப்படி எடுத்திங்க அப்படின்னா அந்த ட்ரேட் ரொம்ப சூப்பராக போகும். சரிங்களா? ஏன் அப்படின்னா, சரி, இங்கே வால்யூம் கொடுக்குற டைம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? செஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்லேயோ 1 ஹவர்லேயோ அந்த வால்யூம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் ப்ராப்பராக. ஸோ நீங்கள் 10 o'clock 11 o'clock வரும்போது ஆல்ரெடி 50%க்கான வால்யூம்ன்றது நடந்து முடிஞ்சிருக்கும். மீதி இருக்கக்கூடிய 30%, 40% இல்லை 20% வால்யூம் வச்சு உங்களோட டேக் ப்ராஃபிட் அடிக்கும்ன்றது எதிர்பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா வால்யூம் எல்லாமே கன்சல்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஈவன் தோ அது வந்து ஒரு நியூயார்க் டைமாக கூட இருக்கலாம், கன்சல்டேஷன் நடக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த செஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 2 செஷனுக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் 11 மணிக்கு மேலே, நைட்டு ஒரு 10 மணிக்குள்ளே அந்த மாதிரி கூட பார்த்துக்கோங்க. அது கூட ஓகே, ஃபைன். ஆனால் 10 மணிக்கு மேலே போகாதுங்க. என்னை பொறுத்தவரை 8 மணிக்கு மேலேயே போகக்கூடாது. ஸோ 10 மணின்றது ஓகே, கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் ஆனால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா இந்த 4 கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ட்ரேட் எடுக்கிறோம். அதே மாதிரி டேக் ப்ராஃபிட் அப்படின்றது ஆல்ரெடி என்னாச்சு, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை இந்த கேண்டில் டச் பண்ணியிருக்கு. அப்போது இதுக்கு மேலே கூட கேண்டில் போகலாம் அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது நெக்ஸ்ட் டே கேண்டில் கூட டச் ஆகும். அப்போ டேக் ப்ராஃபிட் அப்படின்றது இந்த ஏரியா. தட் மீன்ஸ் ட்ரேட் எடுக்கிறோம், 2-3 பிப்பு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். டிபி அப்படின்றது இது என்னுடைய ரீசெண்டான இருக்கக்கூடிய எஸ்என்ஆர் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியான ஏரியா இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஏரியான்றது இது. ஸோ டேக் ப்ராஃபிட்ன்றது இங்கே வைக்கிறோம். ஸோ இங்கே மினிமம் உங்களுக்கு ஆர்ஆர் அப்படின்றது 1:3 100% கிடச்சிரும். ஓகேங்களா? நீங்கள் நல்ல ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், கரெக்டான டிலே இல்லாமல் என்ட்ரி கரெக்டாக எடுத்துருக்கீங்கன்ற பட்சத்தில் 1:3 100% கிடச்சிரும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ப்ராப்பபிலிட்டி மீன்ஸ் நீங்கள் பிரேக் அவுட் நல்லா கண்டுபிடிச்சிட்டிங்க, வேலிடான பிரேக் அவுட் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நான் இங்கே சொல்லிட்டு இருக்கக்கூடிய மெத்தடு, இந்த மூவிங் கவரேஜை டச் பண்ணணும், அப்புறம் இந்த செஷன்ஸில் இருக்கணும், கேண்டில் இருக்கணும், சப்போர்ட் டச் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அதுவே நடக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாலே போதும். நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டியது இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த 2 விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா 8 ட்ரேடுன்றது ஈஸியாகவே டிபி அடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஈஸியாகவே டிபி அடிச்சிடும். ஸோ மார்க்கெட்டில் இந்த ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா ட்ரேட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். ட்ரேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதாவது 1:1 வந்துச்சுன்னா மூவ் பண்ணுவாங்க, 1:2 வந்துச்சுன்னா மூவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இல்லை, ஸோ ட்ரேடு வந்து பிரேக் ஈவனில் வைக்கிறது மட்டும்தான் என்னை பொறுத்த வரையும். ஸோ அது வச்சிங்க அப்படின்னா அந்த ட்ரேட் ரொம்ப சூப்பர், நீங்கள் தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் சொன்னேன் இல்லையா, அது ஒரு ரியல் சார்ட்டில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேனே, அது இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேட்டர்ன் இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் என்னது, இது ஹேமர் லைக் ஸ்பின்னிங் டாப் பேட்டர்ன் இல்லையா? ஆனால் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கேண்டில் அப்படின்றது பியரிஷில் இருக்கணும், அது ரொம்ப மஸ்ட்டு. எங்கன்னா இங்கே புல்லிஷில் இருக்குது, பியரிஷில் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப ப்ராபபிலிட்டியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸு, அதாவது செல் வந்துகிட்டே இருக்கும்போது பை பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் என்னது, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பின்னிங் டாப்பு. ஆனால் பாடி வந்து ரொம்ப குட்டியாக இல்லை, பெருசாக இருக்குது. பட் ஆனால்
பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்சைடில் விற்க பார்த்தீங்களா, இந்த ஒரு கேண்டல் கன்ஃபர்மேஷன் தவிர்த்து நான் இதுக்கு முன்னாடி எஸ்எம்சியில் பிப்ஸ் ஃபில் விக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேண்டல் கன்ஃபர்மேஷன்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும், ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ அந்த மாதிரி கேண்டல் பேட்டர்ன்ஸையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ப்ராபபிலிட்டி அதிகம். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஸ்பின்னிங் டாப்பு, ஹேமரு, அப்புறம் எங்கல்ஃபிங் இதெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டல்ஸ். இதுவும் நல்ல ப்ராபபிலிட்டி தான் வின் ரேட் கொடுக்கும் இந்த கேண்டல் கன்ஃபர்மேஷன்ஸும். ஆனால் இது அதை விட அதிகமாக கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸு, அதாவது அப்சைடில் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்சைடில் பெரிய விக்காக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அது வந்து இந்த விக்கை இந்த பிப்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு போகும். அதுதான் பிப்ஸ் ஃபில் விக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அண்டு நெக்ஸ்ட் என்ன, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எங்கல்ஃபிங் கேண்டல்ஸு, அதாவது ரேலி பேஸ், அப்புறம் இந்த ஒரு கேண்டில் வந்துருக்குல்ல இந்த மாதிரி எங்கல்ஃபிங் கேண்டில் அண்டு ஹேமர் கேண்டில்ஸ், இந்த மாதிரி ஹேமர் கேண்டில்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம். இங்கே கூட பாருங்கள் அந்த பிப்ஸ் ஃபில் விக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்திருக்கு அந்த பேட்டர்ன். இதில் என்னென்னா செல் பண்ண போகும்போது அந்த கேண்டில் வந்து பேரிஷில் இருக்கணும். ஓகேங்களா, பேரிஷில் இருக்க சேம் சைடு பெரிய விக் இருக்குது பாருங்கள் டவுன் சைடு. அதாவது இங்கே பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப் சைடில் பெரிய விக் இருக்கணும், புல்லிஷில் இருக்கணும். அதே மாதிரி இங்கே செல் பண்ண போகிறீங்கன்னா செல் சைடு பெரிய விக் இருக்கணும், பியரிஷில் இருக்கணும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ஹை ப்ராபபிலிட்டி. நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு ஒரு ஒரு 2 பிப்பு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சிடலாம், ரொம்ப சூப்பராக. ஸோ அது வந்து உங்களுக்கு ட்ரேட் எடுத்துரும், லைக் ப்ராஃபிட் கொடுத்துரும். சரிங்களா, ஸோ இதில் தான் ரொம்ப சிம்பிள் கேண்டல் கன்ஃபர்மேஷன்ஸ், இதில் சீக்கிரட்டே கிடையாது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்டு மெத்தடு என்ட்ரி இதில் நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து இங்கே எஸ்எம்ஏ பார்த்துட்டோம், கேண்டில் கன்ஃபர்மேஷனும் பார்த்துட்டோம். என்ட்ரி மெத்தட் இப்போ ஒன்று, அதாவது இந்த 30 மினிட்டில் வந்து கேண்டில் சிம்பிளாக அந்த செஷன் டைமில் டச் ஆனது கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணுவோம் இல்லையா, இது என்ட்ரி மெத்தட் ஒன்று. இன்கேஸ் நீங்கள் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா மேனிப்புலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்ல, அது இந்த ஸ்ட்ராட்டஜின்னு கிடையாது. நீங்கள் ஐசிடி போனாலும் சரி, எஸ்எம்சி போனாலும் சரி, எலியாட் வேவ், அந்த மேனிப்புலேஷன் அப்படின்றது எல்லா இடத்துலையும் காமன். ஓகேங்களா, அந்த மேனிப்புலேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ரொம்ப சூப்பர் சிம்பிள் அது. என்னென்னா இங்கே இப்போது இந்த சேனலில் ஃபாலோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்சி அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அதோடைய கம்பேர் பண்ணி நான் சொல்லும்போது இந்த ஒரு சொல்லப்போகிற விஷயம் ரொம்ப ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா இது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லிகிட்ருக்கேன்ல, இது டிமாண்ட் ஏரியாலாம் இல்லை, எக்ஸாக்டாக இது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா வச்சுக்கோங்களேன். இல்லை, மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை கரெக்டாக டச் பண்ணிவிட்டு ஒரு பை போயிடுச்சு. சில டைம் என்ன ஆகும், இங்கே சேஞ்ச் ஆஃப் கேட் நடக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் நடக்கும்ல, அப்போது இங்கேயே நம்மளுக்கு டச் ஆகுது, எங்கள் செஷன் இருக்குது, கேண்டல் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணுறோம். ஆனால் இது ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இங்கே ஒரு கேண்டல் கன்ஃபர்மேஷன் கொடுத்து இது பை போயிடும். இந்த மாதிரி நடக்கும். இதுதான் மேனிப்புலேஷன் சொல்கிறது. இந்த மேனிப்புலேஷன் அப்படின்றது சாதாரணமாக ஒரு கேண்டில் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு ஒரு கேண்டில் கொடுத்துட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா நியூஸ் டைம் உடனே அக்ரெசிவாக வந்து ஒரு லைக் இந்த மாதிரி ஒரு விக்கு வந்து ஸ்டாப் லாஸ், இந்த ஒரு லோவை ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அகைன் பை போகலாம். இதெல்லாம் அப்படியே ஹேண்டில் பண்ணுறதுன்றதே சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். என்னென்னா இது வந்து நம்மளுடைய ஒரு பிரேக் அவுட் கேண்டில் இல்லையா. டெய்லி வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அப் சைடில் க்ளோஸ் வச்சுருக்கேன். இந்த இடத்துல க்ளோஸு முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டே எங்கள் செஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ ஓப்பன் பண்ணது 11:30. ஸோ இதுக்கு முன்னாடி வால்யூம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டுருக்கு மார்க்கெட்டு. ஸோ வந்து இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 50 ஓகே, இந்த மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒரு 50 வச்சுக்கோங்க. இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே 50 டச் பண்ணியாச்சு. இல்லை சேம் டைம் இது செஷன் டைமாகவும் இருக்குது. இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஆகும் சில டைம். ஓகே, எவ்ரி டைம் கிடையாது, சில டைம் ஆகும். அது எப்போனா மேக்ஸிமம் வந்து நியூஸ் டைமில் ஆகலாம். இல்லை அப்படின்னா ஜென்ரலாக அவங்க மேனிபுலேஷன் சொல்லி பண்ணுறது தான் முடிவாயிடுச்சு அப்படின்னா அவங்க எப்படி நல்லா பண்ணிவிடுவாங்க, நியூஸ்ன்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைம்ஸ் எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு பர்டிகுலர் ட்ரேட் எடுப்பீங்க. ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது. இந்த ட்ரேடை ஸ்டாப் லாஸை யாராலையும் தவிர்க்க முடியாது. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி போனாலும் சரி,
அது எல்லா இடத்துலையும் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மேனிப்புலேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா 1% இங்கே காலி உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ அப்போது இங்கே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணணும். இந்த மேனிப்புலேஷன் அப்படின்றது எந்த டைமில் ஆச்சு அப்படின்றத பாருங்கள். அதாவது டியூரிங் நியூஸ் டைமா, இல்லை நியூஸ் டைம் இல்லாமல் ரெகுலர் டைம், நார்மல் டைம்லேயே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சா செஷன் டைமில் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னா இப்போ நார்மல் டைமில் ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நியூஸ்லாம் இல்லை, வித்தவுட் நியூஸ் டைமில் ஸ்டாப் லாஸ் அடிச்சு நீங்கள் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா ஸ்டில் நீங்கள் 30 மினிட் கேண்டலுக்கு அகெயின் வந்து ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் உங்களுடைய மேனிப்புலேஷனுக்கு அப்புறம், இந்த ஹண்ட்டுக்கு அப்புறம் அகைன் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். இது வந்து மேனிப்புலேஷன் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ஹண்ட்டு, ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு, அவ்வளோதான். இது மேனிப்புலேஷன் வராது. ஸோ இங்கே ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கப்புறமா அகைன் இருக்குது அப்படின்னா புல்லிஷில் இங்கே நீங்கள் என்ன பார்த்துருந்தீங்களோ அதே மாதிரியான பேட்டர்ன், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் பேட்டர்ன் அகைன் நீங்கள் பை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே சில வாட்டி உடனே மார்க்கெட் டச் பண்ணிட்டு போய்டும், இல்லை அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேட்டரி மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் அகைன் வந்து ரீஎன்ட்ரிக்கு போகலாம். சேம் டைம் ஃப்ரேம் 30 மினிட்டில் கேண்டில் பார்த்து புல்லிஷில் அதுவும். ஓகேங்களா? இதுவும் மேனிப்புலேஷன்ஸில் லைக் நியூஸ் டைம் ஆச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இப்போது இந்த பேட்டர்னில் ஜஸ்ட் இந்த ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, ரீடெஸ்ட்டு அகைன் பை போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது இந்த ஒரு பேட்டர்ன், இந்த ஒரு டேவுடைய 30 மினிட் போகிறோம். ஸோ 30 மினிட் போனீங்க அப்படின்னா இந்த கேண்டில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்க எக்ஸாம்பிள்ஸ். டெய்லின்றது இதுதான், 30 மினிட்ன்றது இதுதான். ஓகே, ஸோ இந்த ஒரு டெய்லியில் நேற்று இந்த இடத்துலையும் முடிஞ்சிருச்சு அபோவில். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அகெயின் மார்க்கெட் நம்மளுடைய டிமாண்ட் ஏரியாவுக்கு வருது சப்போர்ட்டுக்கு. ஸோ டச் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்டு இந்த சப்போர்ட்டு, அது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஆச்சா. செகண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இந்த மூவிங் ஆவரேஜ் 50 ரிஜெக்ஷன்ஸ், அதுவும் ஆயிடுச்சு. தேர்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது கேண்டில் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரியான கேண்டில் பார்த்தீங்களா இங்கே கூட. ஸோ இது வந்து டோட்டலாகவே வேறு ஒரு பேட்டர்ன், வேறு ஒரு சார்ட்டே, வேறு ஒரு செட்டப்பு. ஆனால் இங்கே கூட பாருங்கள், இந்த ஒரு டிமாண்ட் ஏரியா டச் பண்ண கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில், ஆனால் அடுத்த கேண்டில் ஃபுல்லாக பை. ஸோ இங்கே விக்கு வந்து இந்த சப்போர்ட்டை பெரிய கேண்டில் டச் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில், அப்போது இந்த கேண்டில் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பிஹைண்டில் வால்யூம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ காஷியஸாக இருங்க இந்த மாதிரி இடத்துல. ஸோ ட்ரேட் இந்த இடத்துல நீங்கள் கேண்டில் பார்த்து ட்ரேட் பண்ணலாம், பை பண்ணலாம். ஸோ பை பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஏரியான்றது ஃபெயில்டு ஏரியா, அதாவது இது வந்து ஆல்ரெடி ரீடெஸ்டட் ஏரியா, எக்ஸ்பைரியான ஒரு ரெசிஸ்டன்ஸு. நீங்கள் டேக் ப்ராஃபிட் அப்படின்றது இந்த ஏரியா வரையும் வைக்கலாம். இங்கே ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா வரையும் டேக் ப்ராஃபிட்ன்றது வைக்கலாம்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா மார்க்கெட் மேலே போக்கும், இது என்ன ஆகிருப்பாருங்க, இது ப்ரீவியஸாக நீங்கள் ஸ்டாப்லஸ் இங்கேயே வச்சுருந்தாலும் உங்களுடைய மேனிப்புலேஷன் ஆகிட்டு அகெயின் பை. இது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி நியூஸ் டைம், இது 30 மினிட் நீங்கள் பார்த்துட்ருக்க செட்டப். ஓகே, ஸோ இது மாதிரி மேனிப்புலேஷன் நியூஸ் டைமில் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸ்டாப்லஸ் உடனே அடிச்சதுன்னா 30 மினிட்லேருந்து 1 மினிட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுவீங்க. 1 மினிட்டில் இங்கே இருக்கக்கூடிய கேண்டில் கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு எடுத்தீங்களே, அதே மாதிரி 1 மினிட்டில் இந்த இடத்துல ஹேமர் பேட்டர்னு புல்லிஷில், இல்லை ஒரு எங்கல்ஃபிங் பேட்டர்னு அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். 99% ஆகும். ஓகேங்களா? அப்படி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே இந்த இடத்துல அந்த 1 மினிட் கேண்டிலை பார்த்து ட்ரேட் எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா இது சேம் டைம் இது ரொம்ப பெரிய ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது, சேம் டைம் இது ரொம்ப பெரிய ரிவார்டு கொடுக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம 1:5 எடுக்கிறோம், 1:5 எடுக்கிறோம், 1:4, 1:3ன்னு சொல்லிட்டு இந்த 30 மினிட் டைம் ஃப்ரேம்லேயே இப்படி இந்த ஒரு RR வருது அப்படின்னா, இங்கே 1 மினிட் கேண்டில் பார்த்து நம்ம இங்கே ஒரு டிபி வச்சிங்க அப்படின்னா இதோடைய RR என்ன மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே 1 மினிட்டில் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் இங்கே என்ன மாதிரியான கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்தீங்களோ அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் இங்கே. ஓகே, 1 மினிட்டில் ஆஃப்டர் மேனிப்புலேஷனுக்கு அப்புறம் எக்ஸாக்டாக இதுதான் மேனிப்புலேஷன்ஸு. இது ஸ்டாப்லஸ் ஹண்ட்டுன்றது இது லைக் சாதாரணமான ஒரு ஸ்டாப்லஸ் அப்படின்னா அது ஸ்டாப்லஸ் ஹண்ட்டு. இதெல்லாம் மேனிப்புலேஷன்ஸு. ஓகேங்களா? நியூஸ் டைமில் இது வந்து வாண்டடாக வச்சுட்டு போகிறது. ஸோ இதான் தான் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் 1 மினிட்டில் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுவீங்க. ட்ரேட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இங்கே இருந்து ஒரு 2 பிப் வந்து ஸ்டாப் லாஸு, டேக் ப்ராஃபிட் அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 30 மினிட்டில் இருக்கக்கூடிய மெத்தடு அவ்வளோதான். இதுலேயே இந்த ஒரு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இங்கே 30 மினிட்டில் கேண்டில் டச் ஆகும், இங்கேருந்து நீங்கள் பை பண்ணணுன்ட்டு. இது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் அவைலபிளாக இல்லை அந்த டைமில், இல்லை வெளியே போயிட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு ரீசன் ஆகிடுச்சு அப்படின்னா இது இங்கே ரீஎன்ட்ரி எடுக்க முடியும். ஆக்சுவலாக இங்கே எடுக்க முடியாது, இந்த ஒரு ஏரியாவில் எடுக்க முடியும். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஸோ இங்கே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே புல் பேக் வரல, அங்கே உங்களுக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ ஜென்ரலாக இங்கே ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கும். சரிங்களா? அதாவது 70 to 80% கிட்ட
10 ட்ரேடில் ஒரு 8 ட்ரேடாச்சும் உங்களுக்கு ரீஎன்ட்ரின்றது கிடைக்கும். 7லேருந்து 8 ட்ரேடு. ஸோ அந்த மாதிரி ரீஎன்ட்ரி எப்படி போகிறது அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வந்து 4 hours நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்போ பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாமே 4 hour பேஸ் பண்ண டைம் ஃப்ரேம். ஸோ கைஸ், நீங்கள் இதெல்லாமே ஒரு பேசிக்ஸு, சரிங்களா? இதுலேயே நிறைய டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துட முடியாது. என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்னெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ ஒரு பர்டிகுலர் வீடியோவில் அதை நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராமில் கேளுங்க, இல்லை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஏதோ பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம்.